அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிவைன் ரொட்டீன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணம் சேர்வதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளும் சிக்கல்களும் உடைத்தெறியப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருளாக சொல்லப்படக்கூடிய இனிப்பு சார்ந்த ஒரு பொருளை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை சிறப்பான முறையில் மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் எல்லாத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்பட முடியும். இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். கிரகங்களே மிகவும் பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுக்கிரன். அப்படி அந்த சுக்கிர பகவானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாள் பொதுவாகவே சுக்கிர வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக கருதப்படுது. சுக்கிர பகவானுக்கு உகந்த குணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலர்களில் மல்லிகை, வெண்தாமரை இது அனைத்துமே சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுடைய அருளை ஒருவர் பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாட்களில் தேர்வு செய்து இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மேற்கொண்டாலே கட்டாயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த சிக்கல்களும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனாலே தான் இந்த குறித்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் ரொம்பவுமே ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது. இப்படி இந்த வெள்ளிக்கிழமை நாள் எந்த இதில் வந்தாலும் சரி, வளர்பிரியா இருந்தாலும் சரி, தேய்பிரியா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை நாளை தேர்வு செஞ்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் வரைக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுங்க. வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அதுலேயும் சுக்கிர பகவானுக்கு உகந்த உலோகமாக சொல்லப்படக்கூடிய வெள்ளி சார்ந்த விளக்குகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அது காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விளக்கு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வெள்ளி விளக்கில் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். ஏற்றும் பொழுது மாதுளை குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதுளை குச்சி காய்ந்த குச்சியை திரியோடு சேர்த்து திரித்து ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும். இது எல்லாம் செய்துட்டு வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம மங்கள பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக மேற்கொள்ளணும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான ஒன்று. அதை கட்டாயம் வாங்கணும். வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் பூஜை அறையிலும் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அந்த வாங்கின கல்லுப்பை மாலை நேரத்தில் கல்லுப்பு தீபம் ஏற்றுவதற்கும் பயன்படுத்தணும். இது முதல் பொருள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்ததாக சொல்லப்படக்கூடிய இனிப்பு. அந்த இனிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டி கல்கண்டு. நிறைய கடைகளில் விற்பாங்க இல்லைங்களா, டைமண்ட் கல்கண்டு கிடையாது, கட்டி கல்கண்டு. பெரிய அளவில் கல் மாதிரியே இருக்கும் இல்லைங்களா, அந்த கல்கண்டை 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம வாங்கிக்கணும். எதனால் 6 கட்டி கல்கண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு உகந்த எண்களாக சொல்லப்படக்கூடிய 6 அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அதனால் 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டி கல்கண்டு வாங்கிடுங்க. வாங்கிட்டு இப்போ இந்த 6 கட்டி கல்கண்டு இருக்கு இல்லைங்களா, அது கூட 5 ரூபாய் நாணயத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு வெள்ளை நிற வஸ்திரம், இந்த வெள்ளை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறம் அப்படிங்கிறதால வெள்ளை நிற வஸ்திரத்தில் சுக்கிர பகவானுக்கு உகந்த 6 கட்டி கல்கண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே 6 ரூபாய், அதாவது 5 ரூபாய் நாணயம் ஒன்று, 1 ரூபாய் நாணயம் ஒன்று, இதையும் சேர்த்துட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சாக நம்ம கட்டி வீட்டு பூஜை அறையில் ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலேயோ இல்லை பூஜைக்குண்டான கிண்ணத்துக்கு மேலேயோ வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இதை வச்சுட்டு மல்லிகை இல்லை வெண்தாமரை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக அதை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சுக்கிர பகவானுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லி பார்த்தா மகாலட்சுமி தாயார். அதனால் கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நாளின் பொழுது தாமரை இல்லைனா மல்லிகை கட்டாயம் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு வைப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லைங்களா, இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதியாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை இது உங்களுக்கு சொல்ல கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓம் சுக்கிர பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட ஒரு வரி மந்திரத்தையாவது 108 முறை ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சொல்லணும். இதை தொடர்ந்த நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தாயாருக்குண்டான போற்றிகள் அனைத்தையுமே சொல்லி வழிபடலாம். இப்படி நம்ம சொல்லி வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த குறிப்பிட்ட முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம வீட்டு பூஜை அறையில் அப்படியே வைத்திருக்கணும். இந்த பொருள் எல்லாமே இந்த சேர்த்துருக்கக்கூடிய முடிச்சு எத்தனை நாள் வரைக்குமே நம்ம வீட்டு பூஜை அறையில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 வார காலம் கண்டிப்பாக இடம்பெறணும். ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து செய்யணும்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கணும். தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சனிக்கிழமை நாளன்னைக்கு நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை ஏதாவது ஒரு சில பணம் சார்ந்த சிக்கல்களில் சிக்கிட்டு இருக்கிறீங்க, இதுலேருந்து விடுபடணும், நல்ல ஒரு பண சேர்க்கை வேணும்
அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம், ஒருவர் மட்டுமே செய்தாலே போதும். இப்படி இந்த பரிகாரத்தை செய்து ஒரு வார காலம் நம்ம வீட்டு பூஜை அறையில் தினசரி வழிபாடு நித்தியமே செய்யும் பொழுது தூப தீப ஆராதனை காண்பித்து சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை வெள்ளிக்கிழமை முதல் நாள் செய்யும் பொழுது 108 முறை சொல்லணும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் 3 முறையாவது நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இப்படி நம்ம சொல்லி நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு வார காலம் வைத்திருந்து தொடர்ந்து வரக்கூடிய சனிக்கிழமை நாளன்னைக்கு பக்கத்தில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு முழுமுதற் கடவுளாம் பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த கோவிலுக்கு உண்டான மூலவரையும் தாயாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நவகிரகங்களுக்கு வரணும். இந்த முடிச்சோடு தான் நீங்கள் எல்லா இடங்களுக்குமே போகணும். போயிட்டு நவகிரக சந்நிதிக்கு வந்ததுக்கு அப்புறமா சுக்கிர பகவானுக்கு முன்பாக இந்த முடிச்சை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வெள்ளை நிற மலர்களை கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டு வெள்ளை நிற மலர்களை நீங்கள் சுக்கிர பகவானுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் 3 முறை இல்லைன்னா 27 முறை சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த முடிச்ச அங்கேயே விட்டுட்டு நம்ம மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த குறிப்பிட்ட முடிச்ச வச்சுட்டு கோவிலை ஒரு தடவை நல்லா சுற்றி வந்துட்டு எல்லா இடங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வாங்க. வந்துட்டு நம்ம வீட்டில் அனுதினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது செல்வ சேர்க்கையில் இது நாள் வரைக்குமே இருந்த தடைகள் அனைத்துமே விலகுவதற்குண்டான பரிபூரண அருளானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த முடிச்ச குறிப்பிட்டு இவங்க கையில் தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நவகிரக சந்நிதியில் நீங்கள் சுக்கிர பகவானுக்கு முன்னாடி வச்சுட்டாலே போதும். ஒரு வார காலம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அனுதினமும் வழிபாடு மேற்கொண்டோமோ அந்த காரியம் கைகூடுவதற்குண்டான நற்பலன்கள் நம்மளை தேடி வருவதற்குண்டான உன்னதமான வாய்ப்புகள் ஏற்படுவதா நம்பப்படுது. எல்லா நேரங்களிலுமே செல்வ சேர்க்கையில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக தொழிலுக்கு ஏதாவது ஒரு சில பண தேவைகள் இருக்கு அது பூர்த்தி அடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை கொடுக்கும். அதே போல ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு ஏதாவது சுக்கிர பகவானால பாதகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே விலக்குவதற்குண்டான ஆற்றலை இந்த குறிப்பிட்ட பரிகாரம் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. முதல் வெள்ளிக்கிழமை எப்படி 108 முறை சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுறீங்களோ தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையின் பொழுதும் அதாவது சனிக்கிழமை நம்ம கொண்டு போய் நவகிரக கோவிலில் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளின் பொழுதும் நீங்கள் வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு முதல் நாள் எப்படி செய்தீங்களோ அதாவது முதல் வெள்ளிக்கிழமை எப்படி இந்த பரிகாரம் மேற்கொண்டீங்களோ அதற்குண்டான வழிமுறைகள் அதாவது வெள்ளை மலர்களை மகாலட்சுமி தாயாருக்கு அணிவிப்பது, அதே மாதிரி ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து 108 முறை சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்வது, இது எல்லாமே கட்டாயம் செய்துட்டு அதுக்கப்புறமா தான் சனிக்கிழமை நாளன்னைக்கு நான் சொன்ன விதத்தில் கொண்டு போயிட்டு கோவிலில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும். 6 கட்டிகள் கொண்டோட 6 ரூபாயும் ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் இது அனைத்துமே சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளை நிற வஸ்திரத்தோடு சேர்த்து நம்ம கொண்டு போய் வைப்பதாலேயே கண்டிப்பாக நமக்கு சுக்கிர பகவானுடைய பரிபூரண ஆசையானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம பார்த்த இந்த தலைப்பு கட்டாயம் அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.